புடைக்குள் மறைந்திருந்த அத்தியை மீண்டும் பெற முயன்றபோது கடவுள்கள் முன்பு செய்ததைப் போலவே அவர்கள் ஒன்றாக ஆலோசனை நடத்துவார்கள். கூட்டம் பல்வேறு கருத்துக்களாலும் ஆலோசனைகளாலும் நிரம்பியிருந்தது. சிலர் தங்களை பிரமணர்களாக மாறிடமிட்டு தியாகத்தை தொடர வேண்டாம் என்று ஜனமேஜயாவிடம் கெஞ்சினர். மற்றவர்கள் அவரது நம்பரமான ஆலோசகர்களாக மாற முன்மொழிந்தனர். சடங்கிற்கு எதிராக அவருக்கு ஆலோசனை வழங்கினர். மேலும் இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் அதன் சாத்தியமான விளைவுகளை சுட்டிக்காட்டினர். சிலர் தியாக பூசாரி அல்லது சடங்கிற்காக நியமிக்கப்பட்ட திக்குகளை கடித்து அதன் மூலம் அதை முடிப்பதை தடுக்க பரிந்துரைத்தனர். இருப்பினும் சில பாம்புகள் மிகவும் நல்லொழுக்கமுள்ளவை மற்றும் கனிவான இதயம் உள்ளவை. அவர்கள் பிராமணர்களை கொல்லும் யோசனையை எதிர்த்தனர். அத்தகைய தீர்வு அநீதியானது என்றும் இறுதியின் உலகை அழித்துவிடும் என்றும் வாதிட்டனர். மற்றொரு குழு மின்னலுடன் மேகங்களாக மாறி மழை பொழிவதன் மூலம் தீயாக நெருப்பை அணைக்க முன்மொழிந்தது. சிலர் சோமா சார் பாத்திரத்தை திருடவோ அல்லது தங்கள் சிறுலி மற்றும் சாணத்தால் உணவை தீட்டுப்படுத்தவோ பரிந்துரைத்தனர். விவாதம் தொடர்ந்த போது வாசுகி ஒவ்வொரு ஆலோசனையையும் கவனமாக கேட்டார். அவரது இதயம் கவலையால் கனத்தது. தனது இனத்தின் தலைவிதியும் தனது சொந்த விதியும் சமநிலையில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இறுதியாக அவர் பேசினார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிந்துரைகள் எதுவும் என்னை ஈர்க்கவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இன்னும் ஆழமான ஒன்று தேவை. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நமக்கு கட்சிப்பை கொண்டு வரும் ஒன்று பாம்புரு வாசுகியை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. அவரது இறுதி முடிவுக்காக காத்திருந்தன. ஆனால் வாசுகி தயங்கினார். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை. அவர்களின் செயல்களுக்கான பெருமை அல்லது அவமதிப்பு அவர் மீது மட்டுமே விழும் என்று அவருக்கு தெரியும். கனத்த இதயத்துடன் நாம் நமது புகழ்பெற்ற தந்தையான காசியப்பாவின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவரது கருணை மட்டுமே நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியும் என்று முடித்தார். பாம்புகள் சம்மதத்துடன் தலையசைத்தன. வாசுகியின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ரட்சிப்புக்கான அவர்களின் அவநம்பிக்கையான தேடலின் முடிவை காத்திருந்த சூரியன் கூட்டம் மீது மோதிய போது சவுத்தி பாம்புகள் கூட்டத்தின் முன் நின்று அவர்களின் மன்னர் வாசுகி சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். எலபதா என்ற புத்திசாலி மற்றும் வயதான பாம்பு அவர்களை உரையாற்ற எழுந்தபோது காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. கோடை நாளில் மென்மையான காற்று போல அவளுடைய குரல் இருந்தது. இனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. நண்பர்களே, இந்த தியாகத்தை தடுக்க முடியாது என்ற யதார்த்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பாண்டுவின் மகன் மன்னர் ஜனமேஜயா அதை செயல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார். வாசுகியின் வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் விதிக்கு எதிராக நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு நபர் விதியால் பாதிக்கப்படும் போது ஒருவரின் சொத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு அடைக்கலம் இல்லை என்று கூறப்படுகிறது. இலபத்தாவின் கண்கள் தனது தோழர்களை பார்த்து ஆழமான புரிதலை கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவள் மனதில் நினைவுகள் நிரம்பி வழிந்தன. சாபம் உச்சரிக்கப்பட்ட நாணயம், தங்கள் தாயார் ககுவின் மடியில் அவள் எப்படி பயந்து நடுங்கினார் என்பதையும் அவள் நினைவு கூர்ந்தாள். துக்ககரமான கடவுள்கள் பிரமாவிடம் பேசினர். அத்தகைய துன்பத்தை தங்கள் குழந்தைகளுக்கு ஏற்பட அனுமதித்ததில் அவரது பங்கை கேள்வி எழுப்பினர். ஏவதாவின் குரல் நடுங்கியது. அவள் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபோது, பெரிய பாட்டி, இந்த கொடூரமான விதி உங்கள் சொந்த உறவினர்களுக்கு ஏற்படுவதை எப்படி அனுமதிக்க முடியும்? பிரமாவின் பதில் அவள் மனதில் எதிரொலித்தது. பாம்புகள் பெருகி பூமியில் ஒரு கொள்ளை நோயாக மாறிவிட்டன. நான் தலையிடவில்லை. ஏனென்றால் பிரபஞ்சத்தில் சமநிலையை பராமரிப்பது எனது கடமையாகும். நல்லொழுக்கமுள்ளவர்கள் இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் பாவம் மற்றும் கொடூரமானவர்கள் அழிக்கப்படுவார்கள். இலவத்ராவின் கண்கள் வாசுகியின் மீது பூட்டப்பட்டன. கண்கள் ராஜாவிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவது போல அவர் தொடர்ந்தார். இந்த தியாகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அஸ்திகாவின் தந்தையாக ஜெரர்கர் எப்படி வருவார் என்று கடவுள்கள் பிரமாவிடம் கேட்டனர். எனவே ஜெரர்கருக்கு அஸ்திகா என்ற மகன் இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டது. அவர் இந்த பயங்கரமான விதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்.
அவள் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது எலாபத்ராவின் குரல் நம்பிக்கையுடன் எழுந்தது. அவர் பேசி முடித்ததும் வாசுகி எழுந்து நின்றான். அவரது கம்பீரமான பிரசன்னம் கவனத்தை ஈர்த்தது. என் சகோதரி ஜெரக்கர் நான் என் முன் பார்க்கிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் அமைதியில் இடி முழக்கம் போன்றது. அவள் மிகுந்த நல்லொழுக்கமும் சபதமும் கொண்ட பெண். அவள் எங்கள் விடுதலையின் வழிமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அவளை ஜெரக்கருவிடம் பிச்சைக்காரனாக கொடுப்பேன். வாசுகியின் வார்த்தைகளுக்காக காத்திருந்த கூட்டம் அமைதியாக இருந்ததும் மரியாதையுடன் இலபதா வாசுகியை அணுகி அவரது வாக்குறுதியை நிறைவேற்றும்படி கெஞ்சினார். இந்த விதியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி இதுதான் என்று அவள் கெஞ்சினாள். ஆழமான புரிதலுடன் அவரது கண்கள் பிரகாசிக்கின்றன. எனவே ஜெரக்கருவை தனது மணமகளாக ஏற்றுக்கொள்வார் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனால் அவர்களின் மகள் அஸ்திகா அவர்களை அவர்களின் விதியிலிருந்து விடுவிக்க வழி வகுத்தது. சபை கலைந்து சென்றபோது எலாபர் தெய்வங்களின் உலகில் பக்தி மற்றும் கடமையின் கதை ஒன்று வெளிப்பட்டது. சவுதி என்ற முனிவர் தனது பார்வையாளர்களுக்கு முன்னால் நின்று வலிமையான பாம்பு மன்னரான வாசுகியின் கதையை நினைவு கூர்ந்தார். வாசுகியின் சகோதரி ஜெரக்கர் ஒரு புனித நோக்கத்துடன் பிறந்தார் என்று கூறப்பட்டது. வாசுகியை துன்புறுத்திய சாபத்தை உயர்த்துவதற்கான திறவுகோலாக அவள் இருப்பார் என்று எலபத்தா என்ற புத்திசாலித்தனமான பாம்பு முன்னறிவித்தது. எலபத்ராவின் வார்த்தைகளை கேட்ட பாம்புகள் மகிழ்ச்சி அடைந்தன. நன்றாக சொன்னீர்கள், நன்றாக சொன்னீர்கள் என்று கூச்சலிட்டன. எனவே வாசுகி தனது சகோதரி ஜெரக்கருவை வளர்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் அவளை அன்புடனும் எவ்வளத்துடனும் வளர்த்தார். அவளை வளர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த நாட்கள் செல்ல செல்ல கடவுள்களும் அசுரர்களும் வருணையின் கடலை உருட்டக்கூடினர். வலிமை மிக்க பாம்பு மன்னன் வாசுகி இந்த புனிதமான பணிக்கு சரியான தேர்வாக அவரை தேர்ந்தெடுத்தார். அவரது வலிமையும் சக்தியும் ஒவ்வொரு கணமும் வேலை முன்னேறியது. இறுதியாக அது முடிந்ததும் வாசுகி தாத்தா பிரம்மா முன் தன்னை முன்வைத்தார். தேவர்கள் வாசுகியுடன் சேர்ந்து பிரம்மாவை அணுகினர். அவர்களது குரல்கள் கவலையால் நிரம்பின. கடவுள்களின் ஆண்டவரே, அவர்கள் வாசுகி தனது தாயின் சாபத்திற்கு மிகவும் பயப்படுகிறார். அவரது இதயத்தை துளைத்த இந்த துக்கத்தை துடைப்பது உங்கள் கடமை என்று கூறினர். வாசுகியின் சேவையையும் பக்தியையும் அங்கீகரித்து அவருக்கு நிவாரணம் வழங்குமாறு அவர்கள் பிரம்மாவிடம் கெஞ்சின. பிரம்மா அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு ஒரு கணம் சிந்தித்தார். பின்னர் ஒரு மென்மையான புன்னகையுடன் நேரம் வந்துவிட்டது. துன்மார்க்கர்கள் அழிக்கப்படுவார்கள், ஆனால் நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஜெரக்கர் பிறந்து விட்டார். பிராமணர் ரிஷி ஜெரக்கர் கடுமையான துறவி தவத்தில் ஈடுபட்டுள்ளார். வாசுகி தனது சகோதரியை சரியான நேரத்தில் அவருக்கு வழங்கட்டும். பிரம்மாவின் வார்த்தைகளைக் கண்டு தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்தன. விரைவில் சாபம் நீங்கும் என்று அறிந்தனர். பிரம்மாவின் செய்தியால் தூண்டப்பட்ட வாசுகி தனது தாயின் சாபத்தால் இன்னும் துன்புறுத்தப்பட்டு தனது கடமையை செய்யத் தொடங்கினார். அவர் அனைத்து பாம்புகளையும் வரவழைத்தார். அவர்களில் பல தங்கள் கடமைகளில் எப்போதும் கவனம் செலுத்தினர். மேலும் ரிஷி ஜெரக்கருவை கண்காணிக்குமாறு அறிவுறுத்தினார். அவர் ஒரு மனைவியை கேட்கும்போது வாசுகி கட்டளையிட்டார், உடனடியாக எனக்கு தெரிவிக்கவும், நமது இல்லத்தின் நல்வாழ்வு அதை பொறுத்தது. இந்த வார்த்தைகளுடன் ஜெரக்கருவின் தலைவிதியும் ஆம்பு ராஜ்யத்தின் எதிர்காலமும் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. பக்தி மற்றும் கடமையின் கதை தொடர்ந்து வெளிவந்தது. அவர்களின் கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான சவணர்கா தனது கதை சொல்லும் நண்பரான சவுதியை நோக்கி ஒரு வினோதமான வெளிப்பாட்டுடன் திரும்பினார். சூத்தாவின் மகனே, எங்களிடம் சொல்லுங்கள் என்று அவர் கூறினார். புகழ்பெற்ற ரிஷி ஜெரக்கர் ஏன் பூமியில் அந்த பெயரால் அறியப்பட்டார்? அதன் பின்னணியில் உள்ள அர்த்தம் என்ன? பண்டைய காலத்தின் கதையை நெசவு செய்ய தொடங்கிய போது சவுதியின் கண்கள் பிரகாசி தலைஜாரா என்றால் வீணானது, கரு என்றால் பெரியது என்று சவுதியின் குரல் விளக்கியர். இந்த பெரிய ரிஷி ஒரு காலத்தில் ஒரு பெரிய உடலை கொண்டிருந்தார். ஆனால் கடுமையான துறவி தவத்தின் மூலம் படிப்படியாக அதை அதன் தற்போதைய வடிவத்திற்கு குறைத்தார். சவுதியின் வார்த்தைகளின் உண்மையை ஏற்றுக்கொண்டு சவளகா தெரிந்தே புன்னகைத்தார். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியதும் சவளகள் ஒப்பர்சர்வர்களின் பக்கம் திரும்பி சம்மதத்துடன் தலையசைத்தான்.
நீங்கள் இதுவரை பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன் என்று அவர் கூறினார். ஆனால் ஜரக்கருவின் மகள் அசிகாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சவுதியின் கண்கள் மீண்டும் பரகாசம் அடைந்தன. ஒரு தொலைதூர நாட்டில் பாம்பு மன்னரான வாசுகி தனது சகோதரியை ஞானியாலிசி ஜரக்கருக்கு வழங்க நீண்ட காலமாக விரும்பினார். இருப்பினும் நாட்கள் வாரங்களாக மாறின. மேலும் விஷி ஒரு மனைவியை தேட மறுத்து துறவியின் மீது தனது பக்தியில் உறுதியாக இருந்தார். அவரது உயிர் வித்து கட்டுப்பாட்டில் இருந்தது. மேலும் அவர் அச்சமின்றி பூமியில் அலைந்து திரிந்தார். உலக ஆசைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் கௌரவ வம்சத்தில் பிறந்த மன்னர் பரீட்சித் காட்டு பகுதியில் சுற்றி திரிந்தார். மான் மற்றும் காட்டு விலங்குகளை ஒப்பிட முடியாத திறமையுடன் வேட்டையாடினார். ஒரு நாள் அவரது கூர்மையான அம்பு உண்மையாக தாக்கியது. காடுகளின் ஆழத்திற்குள் ஓடிய ஒரு கம்பீரமான மானை துளைத்தது. மன்னர் அதை பின்தொடர்ந்தார். அவரது வில் அவரது தோள்பட்டைக்கு மேல் சாய்ந்தது. காணப்படாத சக்தியால் இயக்கப்படுவது போல் சூரியன் அவரை தாக்கியபோது பரீட்சித் சோர்வும் தாகமும் அடைந்தார். மாட்டுப்பையில் அமர்ந்திருந்த ஒரு முனிவர் மீது அவர் தடுமாறினார். பால் உரிசும் கன்றுகளின் நுரையிலிருந்து குடித்தார். மன்னர் தனது வில்லை உயர்த்தினார். ஆனால் முனிவர் அமைதியாக இருந்தார். அவரது மௌன உறுதிமொழியால் பிணைக்கப்பட்டார். பரீட்சித் முனிவரின் நோக்கங்களை தவறாக புரிந்து கொண்டு இறந்த பாம்பை தோளில் வைத்தார். அவரை ஒருவித துறவி என்று நினைத்தார். முனிவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவமதிப்பை தாங்கினார். மன்னர் தனது தவறை உணர்ந்து தனது தலையருக்கு திரும்பினார். அதே நேரத்தில் முனிவர் தனது அமைதியான நிலையில் தொடர்ந்தார். பிறகுதான் அவர் ஜரக்கருவை தவிர வேறு யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை என்பதை பரீட்சித் கண்டுபிடித்தார். அவர் ஒரு நல்லொழுக்கம் ரிஷி. அவர் இரக்கத்துடன் அவமதிப்பை சுமந்தார். மன்னர் இத்தகைய ஞானத்தை எதிர்கொள்வது இது முதல் முறை அல்ல. அது கடைசியாக இருக்காது. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் சவுதியின் கதை ஒரு புதிய நூலை எடுத்தது. ரிஷி ஜார் காட்டின் மையப்பகுதியில் சவுதியில் கதை கோபம், துக்கம் மற்றும் ஞானத்தின் நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை போல வெளிப்பட்டது. அபிமன்யுவின் மகன் மன்னர் பரீட்சித் என்பவரால் தனது தந்தை கிரிஷா அவமானப்படுத்தப்பட்டதை அறிந்தபோது சக்தி வாய்ந்த ரிஷி சிரிங்கின் கோபம் பற்ற வைக்கப்பட்டது. சிரிங்கின் கிரிஷாவை நெருங்கிய போது அவரது குரல் கோபத்தால் நடுங்கியது. தந்தையே, நீங்கள் ஏன் உங்கள் தோளில் ஒரு இறந்த பாம்பை சுமக்கிறீர்கள்? பசியாலும் தாகத்தாலும் சோர்வடைந்த கிரிஷா துயரத்தின் கதையை வெளிப்படுத்தினார். அவர் மன்னர் பரீட்சித்துடன் வேட்டையாடி கொண்டிருந்த போது அவர் ஒரு கடற்படை மானை காயப்படுத்தி வனப்பகுதிக்குள் துரத்தினார். மன்னர் சோர்வாகவும் பசியுடனும் கிரிஷாவை அணுகினார். அவர் தனது மௌன உறுதிமொழியை கவனித்துக் கொண்டிருந்தார். கிரிஷா ஒரு புனித உறுதிமொழியின் கீழ் இருப்பதை அறியாமல் இளவரசர் இறந்த பாம்பை தோளில் வைத்து அது ஒரு பதிலை தூண்டும் என்று நினைத்தார். இந்த கதையை கேட்ட சிரிங்கின் கண்கள் கோபத்தால் மின்னின. அத்தகைய சிகிச்சைக்கு உத்தரவாதம் அளிக்க மன்னர் பரீட்சித் என்ன தவறு செய்தார் என்பதை அறிய அவர் கோரினார். ராஜா சபதம் பற்றி அறியாத போதிலும் பெரக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர் என்று கிரிஷா விளக்கினார். தனது தந்தையின் கண்ணியம் சமரசம் செய்யப்பட்டதை உணர்ந்த ரிஷி கோபம் தீவிரமடைந்தது. விஷம் கசிந்த வார்த்தைகளால் சிரிங்கின் மன்னர் பரீட்சித்தை சபித்தார். அவரது துறவரத்தின் சக்தியை அழைத்தார். பாம்புகளின் சக்தி வாய்ந்த ராஜாவான தக்ஷகா அந்த பொல்லாத மன்னரை 7 இரவுகளுக்குள் யம சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார். கிரிஷாவின் வார்த்தைகள் அவரது மகன் கோபத்தால் நுகரப்படுவதை கண்டபோது துக்கத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தால் சிரிங்கின் தனது சபதத்தை நிறைவேற்ற விரைந்தபோது இறந்த பாம்பை சுமந்து தனது தந்தை இன்னும் பசு கொடையில் அமர்ந்திருப்பதை கண்டார். பிஷியில் கோபம் மீண்டும் வெடித்தது. துக்கத்தின் கண்ணீர் அவரது முகத்தில் வழிந்தொடியது. அவர் தனது தந்தையிடம், தந்தையே, கோபத்தால் அந்த மோசமான ராஜாவை நான் சபித்தேன். 7 நாட்களுக்குள் தக்ஷகா அவரை மரண வாசலத்திற்கு அழைத்து செல்வார். கிரிஷாவின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காட்டு போல சிரிங்கின் கோபத்தை வெட்டுகின்றன. குழந்தை, நான் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. துறவிகள் இவ்வாறு செய்யப்படக்கூடாது. நாங்கள் அந்த பெரிய ராஜாவின் களத்தில் வாழ்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நமது இரக்கத்திற்கு தகுதியானவர். ராஜாவுக்கும் அவரது குடிமக்களுக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை மன்னர் எவ்வாறு ஒழுங்கை
பராமரித்து புனித சடங்குகளின் செயல்திறனை உறுதி செய்தார் என்பதை ரிஷியின் தந்தை விளக்கினார். சிரிங்கன் தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்டபோது புரிதலின் ஒரு ஒளி அவருக்கு தோன்றியது. மன்னர் பரீட்சை அறியாமையால் செய்யப்பட்டார் என்பதை ரிஷி உணர்ந்தார். தீமையான அவரது கோபம் குறையத் தொடங்கியது. அதற்கு பதிலாக ராஜாவை அவசரமாக சபித்ததற்காக வருத்தம் ஏற்பட்டது. கிரிசாவின் ஞானம் சிரிங்கில் கோபத்தின் தீப்பிழம்புகளை அமைதிப்படுத்தியது. மேலும் தர்மத்தின் சமநிலையை பராமரிப்பதில் மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ரிஷி சமிகா அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது சபதத்தை கவனித்தார். அவரது இளைய மகன் சிரிங்கின் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் மன்னர் பரீட்சை தனது தந்தையை அவமதிப்பதைக் கண்டபோது அவரது கோபம் தூண்டப்பட்டது. கோபத்தில் சிரிங்கின் ராஜாவை ஒரு கொடிய பாமான தட்சனால் கொல்லும்படி சபித்தார். ரிஷி சமிகா தனது மகனின் நலனில் கருணை மற்றும் அக்கறையால் ஈர்க்கப்பட்டார். தனது சீடர் லோமுகாவை ஒரு செய்தியுடன் ராஜாவிடம் அனுப்பினார். ரிஷி சமிகாவின் கடுமையான வார்த்தைகளை தெரிவிப்பதற்கு முன்பு ராஜாவின் நலனை பற்றி முதலில் விசாரிக்குமாறு கௌர்முகாவுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவர் ராஜாவின் அரண்மனையை அணுகிய போது கௌர்முகாவை மன்னரும் அவரது அமைச்சர்களும் வரவேற்றனர். கௌர்முகா ரிஷி சமிகாவின் வார்த்தைகளை விவரித்தார். அவை உண்மையாக இருந்ததைப் போலவே கொடூரமானவை. ரிஷி சமிகாவை நோக்கிய தனது கடந்த கால செயல்களுக்காக ஏற்கனவே வருத்தப்பட்ட மன்னர் சாபத்தை கேட்டு இன்னும் வருத்தப்பட்டார். அவரது அவமரியாதை இந்த மோசமான கணிப்புக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் சங்கிலியை தூண்டியது என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு துறவியான மன்னர் வருத்தத்துடனும் கவலையுடனும் இருந்தார். அவர் லோர்முகாவை அனுப்பி ரிஷி சமிகாவிடம் கருணை காட்டுமாறு கெஞ்சினார். பின்னர் மன்னர் தனது அமைச்சர்களை கலந்தாலோசித்தார். அவர்கள் வரவிருக்கும் அழிவுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தினர். மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் திறமையான பிராமணர்களால் சூழப்பட்ட ஒரு நெடுவரிசையில் நன்கு பாதுகாக்கப்பட்ட மாளிகை அமைக்கப்பட்டது. 7ஆம் நாள் நெருங்கியதும் ஒரு வயதான பிராமணனாக மாறுவேடமிட்ட தக்கிரன் ஞானியும் அறிவாளியுமான முனிவரான காஷ்யபாவை எதிர்கொண்டார். காஷ்யபா மன்னர் பரீட்சித்துக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றி கேள்விப்பட்டு பாம்பு கடித்த பிறகு அவரை குணப்படுத்த விரைந்தார். இருப்பினும் தக்கிரன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி காஷ்யபாவின் பயணத்தை நிறுத்தினார். நான் கடித்த ஒன்றை உங்களால் குணப்படுத்த முடியாது என்று தட்சகர் வெற்றியின் குறிப்புடன் கூறினார். காஷ்யபா தடையின்றி நம்பிக்கையுடன் பதிலளித்தார். எனக்கு கற்றுக்கொள்ளும் சக்தி உள்ளது. உங்கள் விஷம் இருந்த போதிலும் நான் ராஜாவை குணப்படுத்துவேன். 2 சக்தி வாய்ந்த சக்திகளுக்கு இடையிலான ஒரு காவிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. கொடிய பாம்பு தட்சகா மற்றும் ஞானி முனிவர் காஷ்யபா. காட்டின் மையப்பகுதியில் பண்டைய மரங்கள் காற்றில் தரிசியங்களை கிசிறி சுத்தன. 2 சக்தி வாய்ந்த உயிரினங்களுக்கு இடையே ஒரு புகழ்பெற்ற மோதல் வெளிப்பட்டது. புகழ்பெற்ற பிராமணரான காஷ்யபா மற்றும் பாம்புகளின் ராஜாவான தட்சகா மிகவும் உயிரற்ற உயிரினங்களை கூட உயிர்ப்பிக்கும் சக்தியை கொண்டிருப்பதாக காஷ்யபா கூறுவதை தட்சகர் சவால் செய்ததால் காற்று பதட்டத்துடன் உயிருடன் இருந்தது. கடுமையான ஒய்யால் எரியும். அவரது கண்கள் காற்றில் எதிரொலிக்கும் குரலில் காஷ்யப்பனிடம் பேசுகின்றன. நான் கடித்த எந்த உயிரினத்தையும் உயிர்ப்பிக்கும் திறன் உங்களுக்கு இருந்தால் நான் கடித்து உயிரற்றதாக ஆக்கிய இந்த வாழை மரத்தை உயிர்ப்பியுங்கள். வார்த்தைகள் முரட்டுத்தனமாக கசிந்தன. காஷ்யப்பாவை தனது தகுதியை நிரூபிக்க தைரியப்படுத்தியது போல காஷ்யப்பா தட்சகளின் சவாலால் குழப்பமடையாமல் அமைதியாக பதிலளித்தார். நீங்கள் மிகவும் சாய்ந்திருந்தால் மரத்தை நீங்களே கடிக்கவும். உங்கள் விஷம் இருந்த போதிலும் நான் அதை உயிர்ப்பிக்கிறேன். தட்சகன் என்ற எதிர்பார்ப்புடன் காற்று அதிர்வுட்டது போல் தோன்றியது. ஒரு விரைவான மற்றும் ஆபத்தான தாக்குதலுடன் பாழை மரத்தில் கடிக்கப்பட்டது. தட்சகனின் சக்தி வாய்ந்த விஷத்தால் உட்செலுத்தப்பட்ட மரம் தீப்பிழம்புகளாக வெடித்தது. அதன் பட்டை வெடிப்பது மற்றும் எரிகிறது. நெருப்பு மரத்தை விழுங்கிய போது காஷ்யபா மென்மையான உறுதியான வார்த்தைகளை பேசினார். பாம்புகளின் ராஜாவே, பயப்படாது. நான் இந்த உன்னதமான உயிரினத்தை உயிர்ப்பிப்பேன். தனது கையில் அலைகளுடன் காஷ்யபா தனது வித்தியாச சக்தியை கற்பனை செய்து
சாம்பலிலிருந்து வாழ்க்கையின் சாரத்தை அழைத்தார். மெதுவாக, ஆனால் நிச்சயமாக மரம் கிளறத் தொடங்கியது. அதன் முளைப்பு ஒரு சிறிய பச்சை தளிர் போல பூமியில் தள்ளுகிறது. தனது கண்களுக்கு முன்பாக அந்த மரம் புத்துயிர் பெறுவதை தட்சகன் பரமையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவர் புன்னகையும் பயமும் கலந்த கலவையுடன் காசியப்பனை நோக்கி திரும்பினார். என் விஷத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதில் ஆச்சரியமில்லை என்று அவர் கூறினார். ஆனால் மன்னரிடம், நீங்கள் என்ன செல்வத்தை தேடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள், அதை நானே உங்களுக்கு வழங்குவேன். ஏனென்றால் எந்த மன்னரும் வழங்கக்கூடியதை விட எனக்கு அதிக செல்வம் உள்ளது. நான் செல்வத்திற்காக அரசரிடம் செல்கிறேன். பாம்பே, நான் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அதை என்னிடம் கொடுங்கள் என்று பதிலளித்த காசவாவின் கண்கள் ஒரு குறும்புத்தனமான குறிப்பால் பிரகாசித்தன. தூண்டுதலுடன் அவரது சொட்டு சொட்டார். ராஜாவிடமிருந்து, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நான் உங்களுக்கு அதிகமாக தருகிறேன், செல்ல வேண்டாம் என்று பதிலளித்த தட்சகரின் வார்த்தைகளால் தடையின்றி காசியபா வழிநடத்துதலையும் ஞானத்தையும் தேடி மன்னர் மீது தியானம் செய்து அமர்ந்தார். அவர் தியானம் செய்தபோது இந்த பூமியில் ராஜாவின் காலம் உண்மையில் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை கண்டுபிடித்தார். கனத்த இதயத்துடன் காசியபார் தட்சகரிடம் திரும்பினார். அவர் விரும்பிய அளவுக்கு செல்வத்தை அவருக்கு வழங்கினார். தந்திரத்துடன் அவரது மனது ஓடிக்கொண்டிருந்த தட்சகா மன்னரை ஏமாற்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர் முனிவர்களாக மாறுவேடமிட்ட பாம்புகளின் குழுவை ராஜாவின் அரசவைக்கு அனுப்பினார். குசா, புல், நீ மற்றும் பழங்களை பரிசாக வழங்கினார். மன்னர் அவற்றின் உண்மையான தன்மையை அறியாமல் ஏற்றுக்கொண்டார். குழப்பத்தின் மத்தியில் சக்தி வாய்ந்த பாம்பான தட்சகனின் சூழ்களில் மன்னர் பரீட்சை உதவியற்ற நிலையில் இருந்ததால் ராஜ்யம் துக்கத்தில் மூழ்கியது. கவுன்சிலர்களும் அமைச்சர்களும் தங்கள் ராஜாவின் துயரத்தைக் கண்டு பயத்தில் வெளி கட்டுப்பாடில்லாமல் அழுதனர். அவர்கள் பீதியுடன் தப்பி ஓடும்போது தட்சகன் வானத்தில் ஒரு எரியும் குங்குமப்பூ கோடு போல பறந்து செல்வதைக் கண்டனர். அதன் இருப்பு பிரமிக்க வைக்கிறது மற்றும் பயமுறுத்துகிறது. மன்னர் பரீட்சை வசித்து வந்த மாளிகை தட்சகனின் கொடிய விஷத்தால் எரியூட்டப்பட்ட தீப்பிழம்புகளால் எரிந்தது. மன்னரின் கவுன்சிலர்கள் தங்கள் மன்னரின் வாழ்க்கை நழுவுவதை உணர்ந்து அவசரமாக அவரது இறுதி சடங்குகளை செய்தனர். இந்த சோகத்திற்கு பிறகு ராஜ்யத்தின் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய மல்லருக்கு முடிசூட்டப்பட்டனர். பரீட்சித்தின் இளம் மகன் ஜனமேயா ஒரு குழந்தையாக இருந்த போதிலும் ஜனமேயா குறிப்பிடத்தக்க ஞானத்தையும் அமைத்து திறன்களையும் வெளிப்படுத்தினார். அவருக்கு தனது குடிமக்களின் மரியாதையையும் போற்றுதலையும் பெற்றார். ஜனமேயா அரியணை ஏறிய போது அவருடன் அவரது கவுன்சிலர்கள் மற்றும் அரசர் பூசாரி, ஒரு புத்திசாலி மற்றும் கற்றறிந்த பிராமணர் ஆகியோரும் இருந்தனர். ஜனமேயா தனது புகழ்பெற்ற மூதாதையர்களைப் போலவே அதே துணிச்சலையும் வீரத்தையும் வெளிப்படுத்தியதால் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ராஜ்யம் செழித்தது. அவரது அமைச்சர்கள் அவரது மகத்துவத்தால் ஈர்க்கப்பட்டனர். மூலோபாய திருமணங்கள் மூலம் கூட்டணிகளை பாதுகாப்பதன் மூலம் தங்கள் மன்னரின் நிலையை வலுப்படுத்த முயன்றனர். இதற்கிடையில் நிலத்தின் தொலைதூர் மூலையில் ஜரக்கர் என்ற பெரிய துறவி ஆன்மீக அறிவுக்கான தீராத தேடலால் உண்டப்பட்டு பூமியில் ஆய்ந்து திரிந்தார். அவர் சுதந்திரமாக சுற்றி திரிந்தார். கடுமையான தவம் செய்தார். புனித நீரில் குடித்தார். அவரது ஒரே வாழ்வாதாரம் காற்று மட்டுமே. அவர் நிலத்தை கலக்கும்போது ஜரக்கருவின் உடல் வடிவம் பலவீனமடைய தொடங்கியது. இது அவரது துறவி பாதையில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்று ஆகும். ஒரு நாள் ஒரு துளைக்கு அருகில் தியானம் செய்தபோது ஜரக்கரு ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். அவரது மூதாதையர்களின் ஆவிகள் அவர்களின் தலைகள் துக்கத்தில் தலைகுலிந்தன. பிரானா வேர்களின் ஒரு நூலால் தொங்கவிடப்பட்டன. காலத்தின் இடைவிடாத சக்தியை குறிக்கும் ஒரு பெரிய எலி இந்த பலவீனமான உயிர்நாடியை கடித்து பிற்றிகளை நித்திய இருளில் மூழ்கடிப்பதாக அச்சுறுத்தியது. இரக்கம் மற்றும் ஆர்வத்தால் தூண்டப்பட்ட ஜரக்கரு துன்புறுத்தப்பட்ட ஆவிகளை அணுகி அவர்களின் அவநிலை குறித்து கேட்டார். அவர்கள் தங்கள் கடுமையான சபதங்கள் மற்றும் துறவி நடைமுறைகளுக்கு புகழ்பெற்ற ஏவர்க பிரிவை சேர்ந்த முனிவர்கள் என்று தங்களை வெளிப்படுத்தின. முனிவர்கள் காலத்தின் அழிவுகளுக்கு பலியானதாக விளக்கினர். குழந்தைகளின் இயப்பால் அவர்களின் இருப்பு நூல்
மெல்லியதாக இருந்தது. புனித பகுதிகளுடனான அவர்களின் தொடர்பை துண்டித்த ஒரு சோகம் ஒரு மனைவியை திருமணம் செய்து குழந்தைகளை பெறுமாறு பித்ரிகள் அவரை கேட்டபோது ஜரக்கர் கவனமாக கேட்டார். இதனால் அவரது மூதாதையர் வம்சத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தினார். அவரது துறவி போற்றத்தக்கது என்றாலும் காலத்தின் படுகொலியிலிருந்து தங்களை காப்பாற்ற போதுமானதாக இல்லை என்று அவர்கள் அவரை எச்சரித்தனர். ஜரக்கருவின் சொந்த வாழ்வின் நூல் படிப்படியாக காலத்தால் விழுங்கப்படுவதை முனிவர்கள் வெளிப்படுத்தினர். இது அவர்களின் ரட்சிப்பை மட்டுமல்ல, அவர்களின் ரட்சிப்பையும் அச்சுறுத்தியது. காட்டில் கனத்த இதயத்துடன் அலைந்து திரிந்த பிராமணரான ஜக்கர் தனது துக்கத்தாக இடைபோய் இருந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் தனது பிதிரிகளை அணுகினார். அவர்கள் பறவைகளைப் போல ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் நடுங்கின. நீங்கள் என் தந்தைகள் மற்றும் தாத்தாக்கள் என்று ஜரக்கர் கூறினார். அவரது குரல் நடுங்கியது. உங்கள் நலனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உங்கள் பாவமுள்ள மகன் ஜரக்கரு. எனது பாவ செயல்களுக்காக என்னை தண்டியுங்கள். நான் ஒரு மோசமானவன். விதிரிகள் கனிவான கண்களால் அவை பார்த்தனர். அவர்களின் முகங்கள் கவலையுடன் புரிக்கப்பட்டன. ஓ மகனே, அதிர்ஷ்டவசமாக நீ இந்த இடத்திற்கு வந்து விட்டாய் என்று அவர்கள் கூறினர். நீ ஏன் ஒரு மனைவியை எடுக்கவில்லை? நீ குடியேறி ஒரு குடும்பத்தை தொடங்குவதற்கு போதுமான வயதாகிவிட்டே பரமச்சாரியாக இருக்க வேண்டும் என்ற தனது சபதத்தை நினைவு கூர்ந்த ஜரக்கருவின் இதயம் மேலும் மூழ்கியது. மேலும் அவரது உடலை உயிருள்ள விதைகளுடன் வேறு உலகத்திற்கு எடுத்து சென்றது. ஆனால் பிட்டுசின் வார்த்தைகள் அவருக்குள் ஏதோ ஒன்றை எழுப்பியது. அவர் விஷயங்களை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்கினார். அவர் தனது சொந்த பெயரில் ஒரு கன்னிகையை கண்டார். திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர்களிடம் கூறினார். அவர் பராமரிப்பை எதிர்பார்க்காமல் தன்னை கொடுப்பார். நான் அவளை பிச்சைக்காரியாக ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் கூறினார். அவள் உங்களுக்கு இரட்சிப்பை கொண்டுவரும் சந்ததியாக இருப்பாள். விட்ரிகள் புன்னகைத்தனர். அவர்களின் முகங்கள் நம்பிக்கையுடன் ஒளிர்ந்தவுத்தி தனது கதையை தொடர்ந்தார். ஜரக்கர் மீண்டும் பூமியில் அலைந்து திரிந்தார். தனது நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஒரு மணமகளை தேடினார். அவர் இப்போது ஒரு முதியவர். அவரை கண்டுபிடிப்பதில் அவர் வெற்றி பெறவில்லை என்று அவரது இதயம் வேதனை அடைந்தது. ஆனால் அவரது மூதாதையர்களால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் அவரிடம் கேட்டதை செய்ய உறுதியாக இருந்தார். கட்டில் நடந்து செல்லும்போது ஜரக்கர் சத்தமாக அழுதார். அவரது உடல் நடுங்கியது. அவர் தனது மூதாதையர்களுக்கு நல்லது செய்து அவர்களுக்கு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தால் உந்தப்பட்டார். நான் ஒரு மணமகளை கேட்பேன் என்று சத்தமார் கூறினார். இந்த வார்த்தைகளை 3 முறை மீண்டும் கூறினார். பின்னர் மரங்களில் எதிரொலித்த குரலில் காணக்கூடிய மற்றும் கண்ணுக்கு தெரியாத நடமாடும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களையும் அழைத்தார். ஒரு மகனுக்காக திருமணம் செய்து கொள்ள என் மூதாதையர்கள் எனக்கு உத்தரவிட்டுள்ளனர். ஒரு மகள் இருந்தால் அவள் எனக்கு பிச்சை கொடுக்கட்டும். ஜரக்கருவை பின்தொடர்ந்த பாம்புகள் அவரது வார்த்தைகளை கேட்டு பாம்புகளின் மன்னன் வாசிகிக்கு தெரிவித்தன. வாசிகி ஆவரணங்களில் அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையை தன்னுடன் அழைத்து சென்று காட்டில் ஜரக்கருவை சந்திக்க சென்றார். அவளை ரிஷிக்கு பரிசாக வழங்கினார். ஆனால் ஜரக்கரு தயங்கினார். அவள் என்னை போன்ற பெயர் இல்லை என்று அவர் கூறினார். நான் அவளை எப்படி பராமரிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. வாசிகி இந்த கன்னியின் பெயர் உண்மையில் ஜரக்கர் என்றும் அவள் பிச்சைக்காரியாக அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் விளக்கினாதி. பாம்பு மன்னர் வாசுகியின் அரண்மனையின் புனித அரங்குகளில் ஒரு கசப்பான கதை வெளிப்பட்டது. மரியாதைக்குரிய முனிவரான சவுதி மரியாதைக்குரிய ரிஷி ஜரக்கர் மற்றும் அவரது மனைவியின் கதையை விவரித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, வாசுகியின் சகோதரிகளை முன்னேறும்போது ஒரு அமைதியான மாலை காட்சியின் நடுவில் நாம் நம்மை காண்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. ஜரக்கருவும் அவரது மனைவியும் வசிக்கும் அறையின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. இருப்பிலும் இளம் பெண் தனது அடுத்த நகர்வை பற்றி சிந்திக்கும்போது ஒரு பதட்டமான காற்று நிலவியது. அவருடைய மாதவிடாய் காலம் கடந்துவிட்டது.
அவள் வயிற்றில் வாழ்க்கையின் கிளர்ச்சிகளை நான் இந்த மாபெரும் பிசியிடம் தன்னை ஒப்படைத்த தனது உறவினர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற தனது விருப்பத்தால் தூண்டப்பட்ட அவள் அவரது தூக்கத்திலிருந்து அவரை எழுப்ப முடிவு செய்தாள். மென்மையான தொடுதலுடனும் மென்மையான குரலுடனும் ஜெரக்கருவை நோக்கி சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்குவதற்கு முன்பு அவரது மாலை பிரார்த்தனைகளை செய்யுமாறு வலியுறுத்தினார். அவரது வார்த்தைகள் கவலையுடன் இருந்தன. ஏனெனில் அவர் தனது கடமைகளை செய்யாவிட்டால் அவர் நல்லொழுக்கத்தை இழக்க நேரிடும் என்று அவர் அஞ்சினார். ஜெரக்கருவின் பதில் கோபம் மற்றும் புண்படுத்தும் பெருமையாக இருந்தது. அவர் தனது மனைவியின் செயல்களால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். ஒரு அசாதாரண சூழ்நிலை மட்டுமே அவரை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியும் என்று நம்பினார். கோபத்தால் நடுங்கிய அவரது மேல் உதற அவர் இனி பாம்பு ராஜாவின் அரண்மனையில் தங்க மாட்டார், மாறாக தனது முந்தைய வாழ்க்கைக்கு திரும்புவார் என்று அறிவித்தார். பயத்திலும் கவலையிலும் மூழ்கிய அந்த இளம்பெண் தன்னை கைவிட வேண்டாம் என்று ஜெரக்கரிடம் கெஞ்சினார். ஒரு பெரிய நோக்கத்திற்காக அவள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் தங்கள் உறவினர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஒரு சந்ததியை பெறுவது மறுபரிசீலனை செய்யுமாறு அவள் கேட்டுக்கொண்ட போது அவளுடைய வார்த்தைகள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. அவர்களுக்கு இடையிலான புனித பிணைப்பை நினைவூட்டுகின்ற இரண்டு முனிவர்களும் ஒருவருக்கொருவர் முன்னின்ற போது அவர்களின் உணர்ச்சிகள் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஜெரக்கருவின் கோபம் மெதுவாக புரிதலுக்கு வழிவகுத்தது. மேலும் அவர் தனது மனைவிக்குள் இருப்பது சாதாரண குழந்தை அல்ல என்பதை வெளிப்படுத்தினார். அத்திகை என்ற நெருப்பு கடவுளின் நல்லொழுக்கங்களுடன் தெளிந்த ஒரு ரிஷி புனித வேதங்களில் தேர்ச்சி பெற விதிக்கப்பட்டவர் வெளிப்பாட்டின் இந்த தருணத்தில் ஜெரக்கருவின் இதயம் மென்மையாகி அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். திரும்பி வந்து தனது கடுமையான தாக்கத்தை மீண்டும் தொடங்குவதாக ஒரு வாக்குறுதியை விட்டு சென்றார். அவர் நடந்து செல்லும்போது அவரது மனைவியின் கவலை நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. ஏனென்றால் அவர்களின் தொடர்பு பலனளிக்காது என்பதை அவள் அறிந்திருந்தாள். இது காலம் வாக்குறுதியை கொண்டிருந்தது. மேலும் அவரது வயிற்றிலுள்ள இளம் ரிஷி அவர்களின் குடும்பத்திற்கு ஒளியையும் ஞானத்தையும் கொண்டு விதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு நல்லொழுக்கத்தின் பாதையில் நடப்பவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் சவால்களை நினைவூட்டும் வகையில் ஜெரக்கரு மற்றும் அவரது மனைவியை பற்றிய தனது கதையை சவுதி முடித்தார். இந்த புனித கதையில் அன்பு, இரக்கம் மற்றும் பன்னலமற்ற தன்மை ஆகியவற்றில் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றை காண்கிறோம். ஆற்றின் நடுவில் அழகான மற்றும் நல்லொழுக்கமுள்ள பெண்ணான ஜெரக்கர் தனிமையில் அமர்ந்திருந்தாள். அவள் மனம் துக்கத்தால் மூழ்கியது. அவளுடைய கணவர் புத்திசாலி மற்றும் துறவி ரிஷியாஸ்ரிங்கா தனது தவத்தை நிறைவேற்றுவதற்காக கனத்த இதயத்துடன் அவளை விட்டு சென்றார். அவர் தனது தலைவிதியை சிந்தித்தபோது பாம்புகளின் ராஜாவான தனது சகோதரர் வாசுகியிடமிருந்து ஆறுதல் பெற முடிவு செய்தால் ஜெரக்கர் வாசுகியின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பதைக் கண்டார். ரிஷியாஸ்ரிங்கா வெளியேறியதிலிருந்து நடந்த நிகழ்வுகளை அவர் நினைவு கூர்ந்தார். வாசுகி கவனமாக கேட்டார். அவரது வெளிப்பாடு வெறிய முறையில் துக்கம் அடைந்தது. ஜெரக்கர் பேசி முடித்ததும் வாசுகியின் துக்கம் தெளிவாக தெரிந்ததோ, அன்புள்ள சகோதரி ரிஷியாஸ்ரிங்கனுடன் நீங்கள் இணைந்ததன் நோக்கத்தை நான் எப்போதும் அறிந்திருக்கிறேன். அந்த புனிதமான பிழைப்பிலிருந்து ஒரு மதன் பிறந்தால் அவர் நம் வகையான இரட்சகராக இருப்பார். கடவுள்களால் விதிக்கப்பட்ட பாம்புதியாகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நமது மூதாதையர்கள் இந்த பெரிய நிகழ்வை முன்கூட்டியே அறிந்திருந்தனர். அது நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்று அவர் கூறினார். வாசுகியின் வார்த்தைகள் கவலையால் நிரம்பியிருந்தன. ஏனெனில் அவரது இதயம் கவலையால் கனமாக இருந்தது. ஜெரக்கர் தனது சகோதரருக்கு உறுதியளித்தார். ரிஷியாஸ்ரிங்காவின் நம்பிக்கையின் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். ஒரு மகள் உனக்கு பிறப்பான், எகியும் சூரியனைப் போல பிரகாசிக்கிறான். இந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலை கொண்டு வந்தன. மேலும் வாசுகியின் துக்கத்தை விட்டுவிடுமாறு அவர் கெஞ்சினாள். அவளுடைய வார்த்தைகளால் தளர்த்தப்பட்ட வாசுகியின் முகம் பிரகாசித்தது. அவர் அப்படியா என்று கூச்சலிட்டார். நாட்கள் செல்ல செல்ல ஜெரக்கருவின் நிலை மாறத் தொடங்கியது. அவரது கருப்பையில் உள்ள கரு அசையத் தொடங்கியது. ஒவ்வொரு கணமும் வலுவாக வளர்ந்தது.
காலப்போக்கில் அவர் இணையற்ற பிரகாசமான ஒரு மகளை பெற்றெடுத்தார். அவரது வருகை நாடு முழுவதும் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை சந்தித்தது. வஸ்திகா என்ற குழந்தை பாம்புகளில் அரண்மனையில் வளர்ந்தது. அவரது குடும்பத்தின் புத்திசாலித்தனமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள உறுப்பினர்களால் சூழப்பட்டது. அவர் வேதங்களின் கொள்கைகளிலும் அவற்றின் கிளைகளிலும் வளர்க்கப்பட்டார். பிரிகுவின் மகன் துறவிச்சவனா சிறு வயதிலிருந்தே அஸ்திகா தனது சபரங்களுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். பெரும் புத்திசாலித்தனம், நல்லொழுக்கம் மற்றும் புனிதத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவர் முதிர்ச்சி அடைந்தபோது அவரை அறிந்த அனைவரின் மகிழ்ச்சியாக ஆஸ்திகா இருந்தார். பாம்புகள் உட்பட அவர்கள் அவரை தங்கள் பெற்றதராக மதித்தனர். அவரது பெயர் ஆஸ்திகா. அவர் புறப்பட்ட போது விஸ்வேஸ்வரங்கா பேசிய வார்த்தைகளுக்கு ஒரு சான்றாகவும் இருக்கிறது. ஒரு மகன் உண்மையில் பிறப்பாக என்பதை குறிக்கிறது. எனவே ஆஸ்திகா ஒரு பிரகாசமான உயிரினமாக வளர்ந்தார். மகாதேவனின் தங்க வடிவத்தைப் போல பிரகாசித்தார். வானங்களின் இறைவன் அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். முனிவர்களின் கூட்டத்தில் அவரது மகன் ஜனமேஜயா சொன்னபடி மன்னர் பரீட்சை சொர்க்கத்திற்கு ஏறிய கதையை விவரிக்க சவுதியை சவனக கேட்டுக்கொண்டார். ஜனமேஜயா தனது தந்தையின் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றி தனது அமைச்சர்களிடம் கேட்டபாறு கூறி சவுதி கதையை விவரிக்க தொடங்கினார். மன்னரே, தனது ஆலோசகர்களிடம் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் எனது புகழ்பெற்ற தந்தை பரீட்சையை தனது முடிவை எவ்வாறு சந்தித்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது உலகிற்கு நன்மை பயக்கும் என்றால் நான் எதையாவது கட்டளையிடுவேன், இல்லையெனில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று கேட்டார். அவரது அமைச்சர்கள் தங்கள் மன்னரை பிரியப்படுத்த ஆர்வமாக இருந்தனர். அவர்கள் பரீட்சித்தின் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் விவரிப்பார்கள் என்று பதிலளித்தனர். சுருதி தொடர்ந்தார். ஓ ஜனமேஜயனே, உமது தந்தை நல்லொழுக்கம் மற்றும் நீதியின் முன்னுதாரணமாக இருந்தார். படைப்பாளரான பிரஜாபதியைப் போல அவர் அனைத்து உயிரினங்களையும் சமமான பாசத்துடன் நடத்தினார். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகிய 4 வனங்களையும் அவர் பாதுகாத்தார். ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டனர். விதவைகள், அனாதைகள், ஊனமுற்றவர்கள் மற்றும் ஏழைகள் அனைவரும் அவரால் பாமரிக்கப்பட்டனர். அவரது குடிமக்கள் அவரை 2வது சோமனைப் போல நேசித்தனர். மேலும் அவரது புகழ் தொலைதூரம் பரவியது. ஜனமேஜயா தனது அமைச்சர்களிடம் தனது தந்தையின் வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை விவரிக்க சொன்னார். ஆலோசகர்கள், உங்கள் தந்தை ராஜாவே 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு வலிமையான போர் வீரர். அவர் ஆயுத அறிவியல் மற்றும் மன்னர்களின் கடமைகளில் நன்கு அறிந்தவர். அவரது இளமை பருவத்தில் அவர் கோடிந்தருக்கு அன்பானவர். அனைவரும் அவரை நேசித்தனர். குரு வம்சம் அழிவின் விளிம்பில் இருந்தபோது உத்தராவின் வயிற்றில் பிறந்தார். அவர் தரிச்சு என்று அறியப்பட்டார். அழிந்து போன வரிசையில் பிறந்தார். சுவதி சிறிது நேரம் நிறுத்தி, ஒரு நாள் உங்கள் தந்தை வேட்டையாட சென்றபோது ஒரு மானை அம்பு கொண்டு துளைத்தார். வாள் மற்றும் தடியால் ஆயுதம் ஏந்தியபடி அதை ஆழமான காடுகளுக்குள் பின்தொடர்ந்தார். இருப்பினும் 60 வயதுக்கு பிறகு சோர்வு மற்றும் பசியால் சோர்வடைந்தார். அவர் திசை திருப்பப்பட்டு மானின் பார்வையை இழந்தார் என்று தொடர்ந்தார். சுதி பேசும்போது ஜனமேஜயாவில் ஆர்வம் அதிகரித்தது. அடுத்து நடந்த எல்லாவற்றையும் தன்னிடம் சொல்லுமாறு அவர் தனது அமைச்சர்களிடம் கேட்டார். ஆலோசகர்கள் பதிலளித்தனர். ஆழமான காட்டில் மௌன உறுதிமொழியை கவனித்துக் கொண்டிருந்த உயர்ந்த மனதுள்ள ரிஷினிது உங்கள் தந்தை வந்தார். மானை பற்றி கேட்கப்பட்டாலும் ரிஷி அமைதியாக இருந்தார். ராஜாவின் கேள்விகளாலோ அல்லது அவரது கோபத்தாலோ அசையவில்லை. உங்கள் தந்தை ரிஷியின் உறுதிமொழியை பற்றி அறியாமல் தரையில் இருந்து ஒரு இறந்த பாம்பை எடுத்து ரிஷியின் தோள்களில் வைத்தார். சுதி முடித்தார். எனவே ஓ ஜனமேஜயா, உங்கள் தந்தை பரீட்சை ஆழமான காடுகளாலும் ரிஷியில் அமைதியாலும் சூழப்பட்டு அவரது முடிவை சந்தித்தார். அவரது குடிமக்கள் அவரது மறைவுக்கு அங்கள் தெரிவித்தனர். என் ராஜாவே, நீங்கள் கடந்த காலத்திற்கு இந்த பரம்பரை ராஜ்யத்தை மரபுரிமையாக பெற்றுள்ளீர்கள். இந்திய கோடியின் கடுமையான வெப்பத்தில் குருக்களின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளான மன்னர் பரீட்சை 7 நாட்கள் அவதிப்பட்டு வந்தார். அவரது பசி
மற்றும் உழைப்பு அவரது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவர் விட்டு கொடுக்க மறுத்துவிட்டார். ஒரு சிலையைப் போல அசையாமல் இருந்த ஞானியான முனி உதல்காவின் தோள்களில் இறந்த பாம்பை வைத்து மன்னர் பரீட்சித் தனது சிம்மாசனத்தை மீட்டெடுக்க தீர்மானித்து தனது அரைநகருக்கு திரும்பினார். உத்தங்காவின் மகன் சிரிங்கின் ஒரு இளம் மற்றும் சக்தி வாய்ந்த ரிஷி தனது தந்தை தினமும் வணங்கிக் கொண்டிருந்தார். மன்னர் பரீட்சித் தனது தந்தை அவமதித்ததை பற்றி கேள்விப்பட்டு கோபமடைந்தார். கண்களில் கடுமையான உறுதியுடன் சிரிங்கில் தனது தந்தையின் மரியாதைக்கு பழிவாங்கத் தொடங்கினார். நடந்து செல்லும்போது ஒரு நண்பை கண்டார். அவர் தனது தந்தையின் தோள்களில் வைக்கப்பட்ட இறந்த பாம்பை பற்றி அவரிடம் கூறினார். சிரிங்கின் தன் தந்தையிடம் விரைந்து சென்று இறந்த பாம்பின் எடையை தாங்கிக் கொண்டு அசையாமல் இருப்பதைக் கண்டார். அவர் கோபமடைந்தார். மன்னர் பரீட்சித்திடம் பழிவாங்க முடிவு செய்தார். நெஞ்சில் எரியும் ஆத்திரத்துடன் சக்தி வாய்ந்த மற்றும் நச்சு பாம்பான தக்ஷகா விரைவில் ராஜாவை அதன் கொடிய விஷத்தால் ஏய்க்கப் போகிறது என்று சிரிங்கின் மன்னை சபித்தார். பாம்புகளின் இளவரசனான தக்ஷகன் இந்த சம்பவங்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். மன்னர் பரீட்சித்தின் துயரத்திற்கு தான் காரணம் என்பதை அறிந்த அவன் விஷயங்களை தனது கைகளில் எடுக்க முடிவு செய்தான். ஒரு புத்திசாலித்தனமான மாறுவேடத்தில் தக்ஷகன் மன்னர் பரீட்சித்தின் மாளிகையை அணுகி அவரது நெருப்பு விஷத்தால் அவரை தாக்கினான். மன்னர் இறந்து கொண்டிருந்த போது வரவிருக்கும் ஆபத்தை பற்றி ராஜாவை எச்சரிக்க உதங்காவால் அனுப்பப்பட்ட புத்திசாலித்தனமான பிராமண ரிஷி காசியப்பாவிடம் தக்ஷகர் தன்னை வெளிப்படுத்தினார். இருப்பினும் ராஜாவை தாக்குவதற்கு பதிலாக காசியபருக்கு செல்வத்தையும் வழங்குவதன் மூலம் அவரை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் காசியபா முட்டாளாக்கப்படவில்லை. மேலும் தட்சகனின் திட்டத்தை கவனித்த தனது ஞானம் மற்றும் அறிவால் காசியபா தட்சகரால் கடிக்கப்பட்ட ஒரு வாழை மரத்தை உயிர்ப்பித்தார். பாம்புகளின் இளவரசனுக்கு அவர் தனக்கு பொருந்தவில்லை என்பதை காட்டினார். தடையின்றி தட்சகா மன்னர் பரீட்சித்துக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார். இறுதியில் மன்னர் மரணமான சூழ்நிலைகளில் கந்தா ராஜாவின் மரண செய்தி ராஜ்யம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது மகன் ஜனமேயா பேரழிவுக்கு ஆளானார். ஆசவையின் அமைச்சர்கள் இளம் ராஜாவிடம் காட்டில் தட்சகருக்கும் காசியப்பாவுக்கும் இடையிலான சந்திப்பு உட்பட நிகழ்வுகள் வெளிவருவதை கண்டதாக வெளிப்படுத்தினர். தட்சகரின் விஷத்தால் சாம்பலாக மாறிய இறந்த மனிதரை பற்றி அவர்களிடம் கூறினர். ஆனால் பின்னர் காசியப்பாவால் உயிர் பெற்றார். ஜனமேயா தனது தந்தையின் மரண செய்தியை கேட்டபோது அவர் துக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கினார். அவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதாகவும் தனது தீய செயல்களுக்காக தட்சகனை தண்டிக்கவும் முடிவு செய்தார். அவரது கண்களில் கடுமையான உறுதியுடன் மன்னர் ஜான் கூட்டத்தின் நடுவே ஜனமேயா மன்னரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவரது அமைச்சர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. மன்னர் தானாகவே உயரமாக நின்றார். அவரது கண்கள் கடுமையான தீர்மானத்துடன் எரிந்தன. நான் என் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று அவர் அறிவித்தார். அந்த மோசமான பாம்பான தட்சகா அவர் செய்ததற்கு விலை கொடுக்க வேண்டும். ஆசரின் வார்த்தைகளுக்கு கூட்டம் ஒப்புதல் அளித்தது. அவரது தலைமை குரு ஒரு புத்திசாலி மற்றும் கற்றறிந்த மனிதர் வழிகாட்டுதலை வழங்க முன்வந்தார். மாட்சிமை பொருந்தியவரே என்று அவர் கூறினார். ஒரு பெரிய தியாகம் உள்ளது. இது கடவுள்களால் கட்டளையிடப்பட்டுள்ளது. இது பாம்பு தியாகம் என்று அழைக்கப்படுகிறது. அதை நீங்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. பூசாரி தொடர்ந்து பேசுகையில் ராஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. புராணங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தியாகத்தை பற்றி எங்களிடம் கூறியுள்ளனர். அதை செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜனமேஜாயாவின் மனது ஆயத்தமாகியது. ராஜாவின் நரம்புகள் வழியே விஷம் வழிந்தோடும். தீப்பிழம்புகளால் ஏற்கனவே நுகரப்பட்ட தட்சகனை அவர் நினைத்தார். அவரது தந்தையின் மரணத்தின் நிலை இன்னும் நீடித்தது. ஆனால் இப்போது அவர் விஷயங்களை சரி செய்ய ஒரு வழியை கண்டார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் பண்டைய வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்களான தனது ரித்திக்குகளிடம் கூறினார். ரித்திக்குகள் கீழ்ப்படிதலுடன் தலைவணங்கி பாம்புதியாகத்தின் நுணுக்கங்களை விளக்கத் தொடங்கினர்.
பண்டைய நூல்களின்படி துல்லியமாக குறிக்கும் வகையில் தியாக மேடையில் நிலத்தை அளந்தனர். மேடையே ஒரு அதிசயமாக இருந்தது. விலைமதிப்பட்ட பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டது. மற்றும் இந்த பெரிய நிகழ்வை காண தொலைதூரத்திலிருந்து வந்த பிராமணர்கள் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருந்தபோது, புராணங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு தொழில்முறை கட்டிட கலைஞரான ஒரு சூதா தனது நிபுணத்துவத்தை வழங்க முன்வந்தார். மாட்சிமை பொருந்தியவரே, அவர் கூறினார், இங்கு ஏதோ தவறு இருப்பதாக நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும். நாம் எந்த மண்ணை கட்டுகிறோமோ அதை செய்யும் நேரமும் இந்த தியாகம் திட்டமிட்டபடி முடிக்கப்படாது என்பதை குறிக்கிறது. அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் சபையை ஸ்கேல் செய்தன. ஒரு பிராமணர் அதன் தோல்விக்கு காரணமாக ராஜாவின் முகம் கவலையால் இருந்தது. ஆனால் அவர் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார். பாம்புதியாடத்தின் பூசாரியாக அவர் பதவியேற்பதற்கு முன்பு அவர் தனது வாயில் காப்பாளர்களுக்கு கட்டளையிட்டார், அவருக்கு தெரியாமல் யாரையும் அனுமதிக்க கூடாது. ஒரு பெரிய மற்றும் முக்கியமான நிகழ்வுக்கு மேடை அமைக்கப்பட்டது. இது ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைக்கும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி கூட்டத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது, மன்னர் ஜனமேயா ஒரு புதிய சகாப்தத்தின் வாசலில் தயாராக நின்றார். அவரது உறுதிப்பாடு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரிந்தது. தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கி உலகிற்கு சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் தூண்டப்பட்டது. பாம்புதியாகம் செய்யப்படும். பாம்புதியாகம் நடக்கவிருந்த புனித மைதானத்தின் மீது சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. ஞானியும் அறிவாளியுமான முனிவரான சல்தி சடங்கின் முன்னணியில் நின்றார். அவரது கண்கள் மரியாதைக்குரிய காற்றுடன் ஒளிரும் கருப்பு ஆடுகளை அணிந்திருந்த தியாக பூசாரிகள் தங்களை சுற்றி சுழன்ற புகையிலிருந்து கண்கள் சிவந்து எரியும் நெருப்பை நோக்கி நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் அருகில் வந்தபோது பூசாரிகள் புனித மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் உயர்ந்தன மற்றும் தாள இசையில் விழுந்தன. அவர்கள் தீப்பிழம்புகளில் தெளிவான வெண்ணெயை ஊற்றினர். தங்க திரவம் 1000 சிறிய தீப்பொறிகளைப் போல நெருப்பின் நாவுகளில் நடனமாடினார். மூசாரிகள் பாம்புகளின் பெயர்களை கூப்பிடுவதை சவதி உன்னிப்பாக கவனித்தார். நெருப்பு பலிபீடத்திற்கு சரணடையுமாறு அவர்களை அழைத்தார். காற்றில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. பூமி தங்கள் கால்களுக்கு அடியில் நடுங்குவது போல் தோன்றியது. பின்னர் காணப்படாத ஒரு கட்டளைக்கு பதிலளிப்பது போல் பாம்புகள் அசைய தொடங்கின. அவை நிழல்களிலிருந்து வெளிப்பட்டன. அவற்றின் உடல்கள் உயிருள்ள பாம்புகளைப் போல சுழன்று அசைந்தன. பூசாரிகள் தங்கள் மந்திரத்தை தொடர்ந்தனர். மேலும் தெளிவான வெண்ணெயை நெருப்பில் ஊற்றினர். மேலும் பாம்புகள் தங்கள் அழிவை உணர்ந்து விடத் தொடங்கின. முதலில் அது ஒரு சொட்டு சொட்டாக இருந்தது. ஒரு சிறிய பாம்புகள் ஒரு மனிதனின் கையின் நீளம் மட்டுமே பரிதாபகரமான அழுகைகளுடன் தீப்பிழம்புகளில் விழுகின்றன. ஆனால் விரைவில் வேகம் அதிகரித்தது. பாம்புகள் திரளாக வந்தன. அவற்றின் உடல்கள் உயிருள்ள சவுக்குகளைப் போல கத்துகின்றன. அவை தீயில் விழுந்தன. பூசாரிகள் கோஷமிட்டனர். அவர்களின் குரல்கள் தியாகத்தின் இரைச்சலுக்கு மேலே உயர்ந்தன. வெள்ளை பாம்புகள், கருப்பு பாம்புகள், நீல பாம்புகள் அனைத்தும் நெருப்பு படுகொழியில் ஒரே மாதிரியாக விழுந்தன. அவற்றின் அழுகுரல்கள் வேத்தியின் கோரசை போல காற்றில் எதிரொலித்தன. சிலர் நீளத்தில் ஒரு கோஷத்தை மட்டுமே அளந்தனர். மற்றவர்கள் யோஜனா அல்லது கோக்கர்ணாவை அளவிலும் நீட்டினர். அவை எல்லா வடிவத்திலும் வண்ணத்திலும் வந்தன. அவற்றின் உடல்கள் தீப்பிழம்புகளுக்கு அடிபணியும் போது முறுக்கப்பட்டு சிதைந்தன. பூசாரிகள் தங்கள் சடங்கை தொடர்ந்தனர். நெருப்பில் அதிக வெண்ணெய் ஊற்றினர். மேலும் பாம்புகள் விழுந்து கொண்டே இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை முடிவற்றதாக தோன்றியது. சில மனிதனின் தொடையைப் போல தடிமனாக இருந்தன. மற்றவை யானைகளின் தேந்துகள் அல்லது வெறித்தனமான யானைகளின் சக்தி வாய்ந்த உடல்கள் போல இருந்தன. அவற்றின் நிறங்கள் தூய்மையான வெள்ளை முதலிருந்த கருப்பு வரை இருந்தன. மேலும் சில பிற உலக ஒளியுடன்
பலதாசிக்க தோன்றிலபலி அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது எரியும் மாமிசத்தின் கடுமையான வாசனையால் காற்று நிரம்பியது. விழுந்த பாம்புகளின் எடையின் கீழ் நிலம் நடுங்கியது. பூசாரிகள் தங்கள் சடங்கை முடிவுக்கு கொண்டு வந்தபோது சவுத்தி பிரமிப்புடன் பார்த்தார். இறுதி பாம்பு ஒரு இருண்ட நிதானமான நிழலைப் போல தீப்பிழம்புகளில் விழுகிறது. அதை தொடர்ந்து வந்த மௌனம் கிட்டத்தட்ட தெளிவாக தெரிந்தது. தீயின் மங்கலான வெடிப்பு மற்றும் ஒரு தனிமையான பறவையின் தொலைதூர அழுகையால் மட்டுமே உடைந்தது. சவுத்தி பேசத் தொடங்கியதும் பூசாரிகள் திரும்பி நின்று தங்கள் கண்களை மரியாதையுடன் மூடினர். அவரது வார்த்தைகள் தியாகம் மற்றும் பத்தியின் கதையை நெசவு செய்தன. அது எதிரொலிக்கும் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் மரியாதைக்குரிய முனிவரான சோனகா ஒரு புத்திசாலித்தனமான கதை சொல்லியான சவுதியிடம் ஒரு கேள்வியை கேட்டார். மதிப்புமிக்க முனிவர்கள் யார் என்று அவர் கேட்டார். பரீட்சித்தின் மகள் ஜனமேஜ மன்னரின் பாம்புரியகத்தால் பிக்கிகள் மற்றும் சாஸ்தியர்கள் யார்? அவர்களில் யாருக்கு சடங்குகள் பற்றிய அறிவு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள நாங்கள் அவர்களின் பெயர்களை அறிய விரும்புகிறோம். சுதி கண்களில் மின்னலுடன் அந்த ஞானிகளின் பெயர்களை உச்சரிக்கத் தொடங்கினார். பெரும் புகழ்பெற்ற பிராமணரும் இவனின் வம்சாவளியில் பிறந்தவருமான சந்தபர்கவா இந்த பலியின் போது ஓத்தி அல்லது தலைமை பூசாரியாக இருந்தார். வேதங்களில் தேர்ச்சி பெற்றதற்காக அவர் புகழ்பெற்றவர். சல்தி தொடர்ந்தார். ஒரு வயதான முனிவரான கட்சா புனித பாடல்களை உச்சரிக்கும் ஊடகத்திரியாக நியமிக்கப்பட்டார். ஜெமினி மற்றும் சல்கர்வர் ஆல்பரிஸ் என்று பெயரிடப்பட்டனர். அதே நேரத்தில் வியாசர் தனது மகன் மற்றும் சீடர்களுடன் சேர்ந்து உததலகா பிரமாதகா ஸ்வேதரியது பின்கல்லா அசிதா தேவலா நாரதா பார்வதா ஆர்த்தையா குண்டதார கலாஜத்தார் கலாஜத்தா சத்ரா சத்த 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 சத்தர சத்ர சத்த 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 சத சத்ரபுரோஸ் ஆகிய பல தியாகங்களை கற்றுக்கொண்டார். இப்பிக்குகள் நெருப்பில் தெளிவான வெண்ணெயை ஊற்றத் தொடங்கிய போது ஒரு பயங்கரமான காட்சி வெளிப்பட்டது. வேரலையுடன் அவர்களின் உடல்கள் பாம்புகள் தீப்பிழம்புகளில் விழுந்தன. வளிமண்டலத்தை நிரப்பிய ஒரு தீங்கு விளைவிக்கும் துர்நாற்றத்தை வெளியிட்டன. விழுந்த பாம்புகளின் அலறல்கள் மற்றும் இன்னும் காற்றில் பறந்த பாம்புகள் தாங்க முடியாத சத்தத்தை உருவாக்கியதற்கிடையில் பாம்புகளின் இளவரசனான தக்ஷகா கடவுள்களின் ராஜாவிடமிருந்து பாதுகாப்பு கோரி இந்திரனின் அரண்மனைக்கு ஓடினார். இந்திரர்களே, நான் தவறு செய்துவிட்டேன் என்று தக்ஷகா ஒப்புக்கொண்டார். என் உயிருக்கு நான் பயப்படுகிறேன். தட்சகரின் மனத்தாழ்மையால் மகிழ்ச்சி அடைந்த இந்திரன், பாம்புகளின் இளவரசனே, பயப்படாதே, ஏனென்றால் நான் உன் சார்பாக பேரனை சமாதானப்படுத்தியுள்ளேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உறுதியளித்தார். இருப்பினும் பாம்புகளின் ராஜாவான வாசுகி துக்கத்திலும் மூழ்கிவிட்டார். அவரது குடும்பம் குறைந்து கொண்டிருந்தது. அவர் அவர்களின் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தனது சகோதரியை வரவழைத்து கனத்த இதயத்துடன் பேசினார். என் கைகால்கள் எரியும், என் பாவை மங்குகிறது, அந்த எரியும் நெருப்பில் விழ பயப்படுகிறேன். எங்கள் தியாகம் எல்லா வகையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உங்கள் மகனான அஸ்திகா இந்த தியாகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பேரன் இதை முன்னறிவித்தார். இப்போது நாங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது. வாசுகியின் சகோதரர் ஒரு முக்கியமான பணியை அவரிடம் ஒப்படைத்த போது அவரது சகோதரி கவனமாக கேட்டுக்கொண்டார். அவர்களின் மகன் அஸ்திகாவை வற்புறுத்துவர். சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர் இல்லத்தில் சாலுதி ஒரு பண்டைய கதையை ஓதத் தொடங்கினார். அதை அஸ்திராக் என்ற இளம் பிராமணனையும் பாம்புகளை ஒரு பயங்கரமான விதியிலிருந்து காப்பாற்றுவதற்கான அவரது அசாதாரண பயணத்தையும் சுற்றி வருகிறது. சவுதியின் கூற்றுப்படி பாம்புகளின் மன்னரான வாசுகியின் சகோதரி டெரக்கர் ஆஸ்திகாவின் தந்தைக்கு ஒரு பரிசை வழங்கியிருந்தார். அவரே இந்த இணைப்பு பலனளித்தது. அஸ்திகா பிறந்தது. ஆனால் இந்த பிறப்பு ஒரு பண்டைய சாபத்துடன் தொடர்புடையது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அனைத்து பாம்புகளின் தாயா கற்று குதிரைகளின் இளவரசரான சிறுவர்களை பொய்யாக பிரதிநிதித்துவப்படுத்த மறுத்ததற்காக
தனது மகன்களை சபித்தார். இது விலதாவில் அடிமைத்தனத்திற்கு வழிவகுத்தது கதை வெளிவரும்போது பாம்புகளின் அரசனான வாசுகி அமிர்தம் உருண்டோடப்பட்ட போது கடவுளிடம் பாதுகாப்பு கோரியதாக சவுதி வெளிப்படுத்தினார். கடவுள்கள் வாசுகிக்கு முன்னாள் பேரனை அணுகி அவரது கருணைக்காக கெஞ்சினர். பிரம்மா பதிலளித்தார். ஜெரக்கரு என்ற பெயரில் ஒரு மனைவியை தனக்குத்தானே ஏற்றுக்கொள்வார். அவளிடமிருந்து பிறந்த பிராமணன் பாம்புகளை விடுவிக்க வேண்டும். மிரத்தியில் இருந்த வாசுகி வரவிருக்கும் அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அஸ்திகாவிடம் கூறினார். அஸ்திகா தலையிடாவிட்டால் தனது தாயின் சாபம் நிறைவேறும் என்றும் ஜனமேஜாயாவின் தியாகத்தில் அவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் என்றும் அவர் விளக்கினார். ஆழ்ந்த உறுதியுடன் அஸ்திகா தனது மாமாவையும் ஆம்புகளையும் பாதுகாப்பதாக சபதம் செய்தார். சுருதி தனது கதையை தொடர்ந்தபோது அஸ்திகா சாதாரண பிராமணர் மட்டுமல்ல என்பது தெளிவாகியது. அவருக்கு இரக்கம் நிறைந்த இதயம் மற்றும் ஞானம் நிறைந்த மனம் இருந்தது. அவர் ஜனமேஜாயாவின் வழியை அடைந்தபோது கதவை காவலர்களால் அவர் நுழைய மறுக்கப்பட்டார். ஆனால் அஸ்திகார் தடையின்றி அவர்களை வற்புறுத்த தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தினார். இறுதியில் அவர் புனித வளாகத்தை அணுக முடிந்தது. ஒரு மென்மையான ஆனால் உறுதியான நடத்தையுடன் அஸ்திகா எல்லையற்ற சாதனைகளின் ராஜாவை வணங்கத் தொடங்கினார். திக்குகள், சதஸ்யர்கள் மற்றும் புனித நெருப்பு அவரது இருப்பு பாதிக்கப்பட்ட பாம்புகளுக்கு ஒரு தைலம் போன்றது. மேலும் அவரது வார்த்தைகள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டன. சௌரி தனது கதையை முடித்தவுடன் அஸ்திகாவின் பயணம் பாம்புகளை காப்பாற்றுவது மட்டுமல்ல, தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதும் கூட என்பது தெளிவாக தெரிந்தது. சோதியில் கதையை கேட்டவர்களின் மனதில் அஸ்திகாவின் கதை உயிர்ப்பித்தது. அது இரக்கம், ஞானம் மற்றும் உறுதிப்பாட்டில் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி உலகை ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தில் செலுத்திய போது கேட்போர் தனது மாமாவையும் பாம்புகளையும் சகிப்புத்தன்மையற்ற விதியிலிருந்து காப்பாற்ற எல்லாவற்றையும் அணையம் வைத்த துணிச்சலான இளம் பிராமணருக்கு பிரமிப்பு மற்றும் மரியாதை உணர்வுடன் இருந்தனர். பண்டைய முனிவர்களான சொமாவர்ணா மற்றும் பிரஜாபதி ஒரு காலத்தில் மகத்தான தியாகங்களை செய்த புனிதமான பிரயாக நிலத்தில் பக்தியின் ஒரு புதிய சகாப்தம் உருவாகி கொண்டிருந்தது. ஞானமும் மரியாதையும் கொண்ட முனிவரான அஸ்திரா மன்னர் பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயா முன் நின்று அவரது நல்லொழுக்கங்களை புகழ்ந்து அவரது தியாகத்தை புகழ்ந்தார். அவரது குரலில் மரியாதையுடன் அஸ்திகா பேசத் தொடங்கினார். மாட்சிமே பொருந்தியவரே, உங்கள் பலி எங்கள் மூதாதையர்களை விட தாழ்ந்ததல்ல. அது நீதியின் பாதையை ஒளிர செய்யும் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசிக்கிறது. உங்கள் பக்தி 100 பலிகளை செய்த சாத்தாவை போன்றது. இருப்பினும் உங்கள் காணிக்கை அவரது 10,000 பலிகளுக்கு சமம் என்று அவர் கூறினார். அஸ்திகா தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் அவரது வார்த்தைகள் ஜனமேயரின் தியாகத்தை சுற்றியுள்ள புகழை சுற்றி கொண்டிருந்தன. அவர் அதை யமன், பெரிமேதன் மற்றும் மன்னர் கண்டிதேவ ஆகியோரின் மகத்தான பிரசாதங்களுடன் ஒப்பிட்டார். ஒவ்வொருவரும் தங்கள் பக்தி மற்றும் தாராள மனப்பான்மைக்கு புகழ் பெற்றவர்கள். மன்னரின் சொந்த சடங்கு மாயா சசவிந்து மற்றும் வயசரவண்ணா ஆகியோரின் சடங்குகளுக்கு இணையாக இருந்தது. அவர்கள் அனைவரும் தியாகங்களை செய்தார்கள். அவை வரவிருக்கும் காலங்களுக்கு நினைவு கூறப்படும். ஜனமேஜயனின் தியாகத்தின் நற்பண்புகளை புகழ்ந்தபோது அஸ்திகாவின் குரல் மேலும் தீவிரமடைந்தது. அவர் அதை தனது சகாப்தத்தின் மாபெரும் சடங்குகளுடன் ஒப்பிட்டார். அங்கு யுதிஷ்டிர, கிறிஸ்தத்துவையான மற்றும் ராமர் போன்ற மன்னர்கள் அனைவரும் பின்பற்ற ஒரு முன்மாதிரியாக இருந்தனர். முனிவரின் வார்த்தைகள் பக்தி, சுய கட்டுப்பாடு மற்றும் நீதி ஆகியவற்றின் இலட்சியங்களை உள்ளடக்கிய ஒரு ராஜாவின் உருவத்தை வரைந்த அஸ்திரா தனது புகழை முடித்தவுடன் ஜனமேஜயாவின் பிக்குகளின் பிரகாசத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் தங்கள் பிரகாசத்திலும் திறமையிலும் சூரியனைப் போல இருப்பதாக கூறப்பட்டனர். அவர் அவர்களை பழங்காலத்தின் பெரிய முனிவர்களுடன் ஒப்பிட்டார். அவர்கள் தங்கள் புறவுலகளுக்காக பலிகளை செய்ய தொலைதூரம் பயணம் செய்தனர். மனக்கண்களை தாங்கிய அத்வி ராஜாவின் தாராள மனப்பான்மை மற்றும் பக்திக்கு சாட்சியாக அழைக்கப்பட்டார். ஜனமேஜயாவை கடவுளுடன் ஒப்பிட்டபோது அஸ்திகாவின் வார்த்தைகள் உச்சத்தை எட்டின. வருணன், யமன், இந்திரன் ஆகியோரின் பிரதிபலிப்பை அவர் தந்தார். அவை ஒவ்வொன்றும் நீதி, இரக்கம் மற்றும்
தலைமைத்துவத்தின் குணங்களை உள்ளடக்கியது. முனிவரின் விளக்கம் சக்தி வாய்ந்த மற்றும் நியாயமான தர்மத்தின் உண்மையான உருவகமாக இருந்த ஒரு ராஜாவின் உருவத்தை வரைந்தது. அஸ்திகா பேசி முடித்ததும் ஜலமேஜா மட்டுமல்ல, சாசியர்கள், திப்பிக்குகள் மற்றும் யாக நெருப்பையும் திருப்திப்படுத்தினார்.